பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7. அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமாள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது தாய்ப்பற்று, தன்னிலைப்பற்று, மொழிப்பற்று, முன்னிலைப்பற்று, வேதத்துக்குரியது, ஆராய்ச்சிக்குரியது, அன்பிற்குரியது, பண்பிற்குரியது, பாசத்திற்குரியது, முழுக்க முழுக்க தாய்மையினுடைய உச்சத்துக்கு உரியது, தாயினுடைய சொரூபத்துக்கு உரியது. அவங்க பேச்சை மட்டும் பாருங்க, சவுடாலா பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? உங்க ராசிக்கு 2ல் சூரியன். அப்ப என்ன ராசி நீங்க? உங்க ராசிக்கு 2ல் சூரியன் வீடு. அப்போ உங்க ராசிக்கு 2வது வீடு காலபுருஷனுக்கு 2வது வீடு, உங்களுடைய ராசிக்கு 5வது வீடு. ஆக சூரியன்கிறது சிம்ம வீடு. யார் வீட்டுக்கு 2வது வீடு? கடகத்துக்கு 2வது வீடு. அப்போ நம்ம எதை பற்றி இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம்? எந்த பற்றை பற்றி பேசியிருக்கிறோம்? கடகராசியை பற்றி பேசியிருக்கிறோம். கடகராசியை பற்றி பேசியிருக்கிறோம். ஆரம்பம் எப்போதுமே தொடக்கம்தான். ஆரம்பம் எப்போதுமே ஒரு எல்லையை கடக்கும் வரைதான். ஆரம்பம் எப்போதுமே
தன்னிலை முன்னிலைப்படுத்துவதற்கு வரைதான் எத்தனை ஆசாபாசங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது. எங்கள் குரு சொல்லுவாங்க, டேய் 12 ராசியில் கடகத்தில் தாண்டா பிறக்கணும். டேய் கடக லக்கணம் கடக ராசியாக தாண்டா இருக்கு. இணக்கமும் தவிர்ப்பும் ஒரு அதாவது அந்த தன்னிலைப்படுத்தி கொண்டு அவங்கள எப்போதுமே மேன்மையாக இருக்கணும், எப்போதுமே எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், எப்போதுமே எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா தாய், ஒரு குழந்தையை தாய் என்ன பண்ணுவா? குழந்தைக்கு பசின்னு தெரிஞ்ச தாய்க்கு தான் முதல்ல தெரியும். அதனால தான் எம்பெருமானே அம்மையே அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. பிறவா வர வேண்டும், இனி பிறந்தால் உன்னை மறவாத வர வேண்டும். அவர் அம்மான்னு கூப்பிடல, பக்தான்னு கூப்பிடல, அம்மையே என் தாயேன்னு கூப்பிட்டுருக்காரு காரைக்கால் அம்மையார். அப்போ அதனுடைய பெருமையும் சிறப்பும் தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மண்ணிற்கு எப்படி இருக்குது. இந்த தமிழ் மண்ணிற்குன்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த கடகலக்கணம் கடகராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் வெளியே தான் இருக்கணும், ஆனால் மனசு பூரா உள்ளூருக்குள்ளே தான் இருக்கும். மனசு பூரா தாய்க்கில் இருக்கும், மனசு பூரா மண்ணில் இருக்கும், மனசு பூரா மொழியில் இருக்கும், மனசு பூரா நாட்டில் இருக்கும், மனசு பூரா வீட்டில் இருக்கும், மனசு பூரா பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறது எல்லாமே கடகம்தான். அப்போ ஜூலை மாதத்தில் உச்சம் பெற்ற குரு உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கார். அதோடு சேர்ந்து சுபக்கிரகம் புதனும் சேர்ந்திருக்கிறார், சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். சுபம் என்று சொல்லக்கூடிய 3 நவகிரக கோள்களும் முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கார். அதோட உங்கள் நட்பு கிரகமான, உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான, உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்குரிய குரு உச்சம் பெற்று உங்கள் வீட்டில் இருக்கார். அப்போ உங்களை கெடுப்பாரா? நிச்சயமாக கெடுக்க மாட்டார். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. என்ன கடக ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன லக்கணம் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அதாவது துலாம் லக்கணமும் ரிஷப லக்கணம் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது செகண்ட் இயர்னு நீங்கள் கும்பம் மகரத்தை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் கொஞ்சம் பாவி, கொஞ்சம் சத்துரு. அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு நீர் சம்மந்தப்பட்டது, தானியங்கள் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, தன்வந்திரி சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக ஆராய்ச்சி அறிவு, கவிதை, கட்டுரை எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு கடந்த காலம் எல்லாமே கசப்பு, கடந்த காலங்கள் எல்லாமே கஷ்டம், கடந்த காலங்கள் எல்லாமே நஷ்டம், கடந்த காலங்கள் எல்லாமே துன்பம் துயரம். ஆனால் 6/6/2026க்கு மேல் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து சுகமான வாழ்க்கை. சப்போர்ட் மெஷர்மெண்ட் டு உங்களுடைய தசாபுத்தியை பார்க்கணும். உங்களுடைய தசாபுத்தியை கொஞ்சம் கன்வீன் பண்ணி பார்த்துக்கிட்டா நிச்சயமாக கடக ராசிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. கிட்டத்தட்ட பழைய காலங்களும் சரி, எதிர்காலமும் சரி, கடகத்துக்கும் சரி. ஏன்னா உங்கள் ராசிக்கு அடுத்து சிம்மத்துக்கு வர்றாரு குரு. அப்போ உங்கள் ராசிக்கு என்ன ஆகுது, இந்த வருஷமும் உங்கள் இந்த கடக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு 2க்கு வந்துடுறாரு சந்திரன். அப்போ 2க்கு வரும்போதும் எல்லா வகையிலும் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட தொழில் மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. எல்லையில்லாத பிரச்சனையெல்லாம் கஷ்டப்பட்டு நீந்தி வந்துட்டீங்க. இனிமேல் மிக உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த தொழில்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அஷ்டமத்து சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையிலேருந்தே நீங்கள் ராஜாவை ஆக்கிட்டீங்க, ராணியை ஆக்கிட்டீங்க. தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. மேற்கொண்ட தொழிலை பண்ணிக்கோங்க. ராசிக்கு 2ல் கேது, மதிப்பு மரியாதை இருக்கும். பிள்ளையார் நல்லா கும்பிடுங்க, எல்லோருக்கும் மரியாதை கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற உணர்வோடு இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற உணர்வோடு இருந்தால் கடகராசி நிச்சயமாக எதையும் கண்டுக்கிறார். வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ராசி கடகம். வாராகி வழிபாடு, குரு வழிபாடு,
குரு வழிபாடு, வாராகி வழிபாடு நல்லா பார்த்துக்கங்க. நல்லா தியானம் பண்ணுங்க. கன்ஃப்யூஸே வேண்டாம். ஏன்னா கடன்ங்கிறது மனசுக்குரியது. கன்ஃப்யூஸ் மட்டும் பண்ணாம, ஓம் கம் கணபதியே நமகங்கிற தாரக மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள்.